மணிகண்டன் எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு பேரை இணைச்சதுனால இது என்னன்னு புரிஞ்சுக்கணும். புதிதாக வரக்கூடியவர்களுக்கெல்லாம் உடனே போஸ்டிங் அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கக்கூடிய அரசியலேருந்து என்ன மாறுபாடு இருக்கு? அப்போ இல்லை, புதியதாக வந்தாலும் இவங்க இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது தான், கட்சியோட மெயின் பொறுப்பில் இவங்களை போடல, இணை பொறுப்பு தான் கட்சியில். இல்லை இதை நான் என்ன சொல்றேன்னா, இது பேரண்ட் பாடியில் அவங்க எடுக்கல. இவர் பார்த்தீங்கன்னா தேர்தல் வியூகத்துக்கு தான் இவர் பொதுச் செயலாளரை போட்டிருக்காங்களா கண்டி, கட்சியோட மெயின் பாடிக்குள்ள வரல. ஈவன் சொல்ல போனா இப்போ இது 2 கட்டமா அறிவிச்ச நம்ம மாவட்ட தலைவர் கூட யாருமே வெளியில இருந்து ஒருத்தர் கூட பதவி கொடுக்கல. ரசிகர் மன்றமா இருந்து மக்கள் மன்றமா இருந்து உடைச்சவங்களுக்கு தான் இங்க பதவி கொடுத்திருக்காங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஐடி விங்ல வந்திருக்காரு, இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா தேர்தல் வியூ. இதுவும் திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்களோட இணைந்து தான் வேலை செய்ய போது. இதுல ரொம்ப கிளியரா இருக்காங்க. புதிய பொறுப்பாளர்கள் பற்றிய விவரம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸ்டேட்மெண்ட் முதல் பெயர் திரு ஆதவ் அர்ஜுனா, 2வது பேர் திரு சிடிஆர் நிர்மல்குமார், 3வதா திரு ஜெகதீஷ், அதுக்கப்புறம் ராஜமோகன், திரு லயலாமணி. இல்லை சார், இது கட்சியில இது தரவு, இது ஸ்டார் ரேட்டிங்லாம் கிடையாது. அவங்க ஒரு இதுக்காக தலைவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, பிரையாரிட்டைஸ் பண்ணி தானே கொடுப்பாரு. இல்லை கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். பட் ஆனா அந்த அடிப்படையில் இது கொடுக்கலன்னு சொல்றேன். அவருக்கு கட்சிக்குள்ள நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட். வெளியில இருந்து வந்தவங்களுக்கு நீங்க கொடுத்து ஜான் ஆரோக்கியசாமிக்கு இணையாக தான் சொல்றாரு. இணைந்து தான் இவர் தேர்தல் விது இப்போ 3 முறை திமுக தேர்தல் வியூகம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் விசிகால இருந்து விலகி ரொம்ப நாள் ஆச்சு. உடனே அதை பத்தி இல்ல, பிரச்சனை இல்ல. பல கட்டங்களா பேச்சுவார்த்தைகள் நடந்து பல்வேறு அவர் நிறைய அனலைஸ் பண்ணி இவர் நிறைய ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு அப்புறம் சரி இவர் எடுத்தா கரெக்டா இருக்கும். ஜான் ஆரோக்கியசாமி பேரண்ட் பாடிக்கு அட்வைசரா இருக்கிறாரா இல்லனா இந்த கிளைக்கு பிரிவுக்கு அட்வைசரா இருக்காரா? பிரிவுக்கு தான் சார். இது தேர்தல் ஜான் ஆரோக்கியசாமிங்கிறவர் ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றிக்கு தானே, விஜய்க்கு தானே ஒரு ஆலோசனைகளை கொடுக்க போறாரு தேர்தல் வியூகம். அப்ப இவர் அதோட தானே இணைந்து பயணிக்க போறாரு. நம்மளோட இல்ல, இவங்க 2 பேருமே எதுக்காக தலைவர் எடுத்திருக்காருன்னா தேர்தல் வியூகத்துக்காக தான் எடுத்திருக்காரு. கட்சியை வழிநடத்து தலைவர் தான் கட்சியை நடத்துவார். பொதுச் செயலாளர் இருக்காங்க, மாவட்ட செயலாளர் இருக்காங்க. இவங்க கட்சியை வழிநடத்துக்காக இவங்களை யாரையும் அழைக்கல. அதனால அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க சரியா. தலித் முதலமைச்சரை தாவேகா இங்க முன்னிறுத்துவாங்களா இந்த தேர்தலில்? இல்ல, இப்ப அவர் உள்ள வந்திருக்காரு. தலைவர் முடிவு எடுப்பாரு. தலைவர் தான் முடிவு எடுப்பாரு கண்டி. இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த கோரிக்கை அல்லது அது ஏற்கப்படலைங்கிறதுனால தான் விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து அந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. அந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. அவர் பாத்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு விசிக 25 வருஷமா சொல்லிட்டு இந்த முழக்கத்தை தான் அவர் வைக்கும் போது அது விமர்சனமா வருது. சோ அதனால அந்த விஷயம் இவங்க 2 பேருக்கும் மேட்ச் ஆகிறதுனால வந்திருக்கலாம். சோ இவர் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வாரிசு அரசியலுக்கு எதிரானது அதெல்லாம் நீங்களும் சொல்றீங்க. அதனால 2 பேருக்குள்ள கருத்து ஒற்றுமையினால இப்போ உடனே வந்த உடனே பொறுப்பு கொடுக்கிறது, பதவி கொடுக்கிறது அப்படிங்கறது எப்படி பார்க்கணும்? அது வாரிசு அரசியலுக்கு இணையாக விமர்சிக்கக்கூடிய ஒன்று இல்லையா? இல்ல, இது வாரிசு அரசியல் நம்ம கிடையாது. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா வாரிசு அரசியல் கிடையாது. நீங்க ரசிகர் மன்றமா எவ்வளவு நாள் கூட இருக்கிறாங்க, கட்சி தொடங்கி ஓராண்டு ஆயிடுச்சு. ஓராண்டாக அதுக்கு முன்னாடியே உங்களோட உழைத்தவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் விட்டுட்டு நம்பர் 3 பொசிஷனுக்கும் நம்பர் 4 பொசிஷனுக்கும் இவங்க வராங்க அப்படின்னா அது விமர்சிக்கப்படுமா? அல்லது ஏற்கனவே நீங்க எல்லாம் வச்ச விமர்சனம் உங்களே திரும்பி வராதா? இல்ல சார், நம்ம அதுதான் சொல்றோம், ரொம்ப தெளிவா சொல்றோம். இது நம்பர் 3 நம்பர் 4 கிடையாது. அவர் ஒரு கிளை தான். அந்த ஒரு மெயின் பாடியில அவர் இல்லவே இல்லை. இவர் கொடுத்த வேலைகளை அவர் செய்வாரு. இது கூட நிறைய பேர் இணைவாங்க. சோ அவங்களோட சேர்ந்து இது ஒரு டீம் ஒர்க்கா தான் பண்ணுவாங்க. இவர் மேபி அந்த டீம் இவரும் ஜான்சன் சேர்ந்து லீட் பண்ணலாம். சோ இதுல எதுவும் தவறு இல்லை. ஒரு கட்சியோட வளர்ச்சிக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி நவீன ஊடகங்கள் வந்த காலத்துல சமூக வலைதளங்கள் சரி மற்ற விஷயங்கள் நீங்க டிஜிட்டலா போக வேண்டிய அவசியம் இருக்கு. நம்ம ஓட்டிங் சிஸ்டமே இன்னைக்கு மாறி போச்சு. சோ அப்படி இருக்கும்போது இவங்களோட வரவு இன்னைக்கு கட்சிக்கு நல்லதா இருக்கும். சோ அதை நம்ம வரவேற்க தான். வர்றதை பத்தியே பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க அவரை ஒண்ணு உங்களுடைய கட்சிக்கான பணிக்காக இப்ப ஜான் ஆரோக்கியசாமி அவர்களை வச்சிருக்கீங்க மாதிரி கூட வச்சிருக்க முடியும். ஆனா கட்சியில ஜான் ஆரோக்கியசாமி அவர்களே கட்சிக்கான பணி இல்லைன்னு சொல்ற அவர் தேர்தலுக்காக தான் அவர் வச்சிருக்காங்க. ஆனா அதுல இருந்து ஆதவ் அர்ஜுனாவுக்கு கூடுதலான ஒரு முக்கியத்துவம் தானே. கட்சிக்குள்ள இணைச்சுக்கிட்டீங்க போது அவரை தொடர்ச்சியாக பயணிக்க போறார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அவரோட இணைந்து வேலை செய்வதான் சொல்லியிருக்காங்க. அதனால இதுல எந்த விதமான நெருடலும் கிடையாது. ரொம்ப கிளியரா தான். என்ன அடிப்படையில இந்த கட்சி கட்டமைப்பை வைக்கிறாரு நீங்க பாக்குறீங்க? இந்த அறிவிப்புகள், ரசிகர் மன்றங்கள் இதெல்லாம் வச்சு கட்சி அவர் எப்படி கட்டமைக்கிறாருன்னு பாக்குறீங்க? இல்ல, இப்போ நீங்க ஏற்கனவே சொன்னாங்க, ஐயா கூட சொன்னாங்க. ஏன்னா இது எல்லாமே பெருவாரியா இளைஞர்களை பேஸ் பண்ணி
இருக்கிறதுனால சோ இந்த மாதிரி ஒரு யங் பிளட் வந்து உள்ள வரும்போது சோ தலைவரோட கருத்துக்களை அவங்க வந்து இலகுவா எடுத்துட்டு போய் சேர்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. பிளஸ் வந்து இன்னைக்கு வந்து ஊடகங்கள்ல வந்து எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கும் இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய வேற ஒரு விமர்சனமும் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம டிஜிட்டலா இன்னைக்கு 1 கோடி உறுப்பினர்கள் வந்து நம்ம வந்து கடந்திருக்கோம். சோ அதெல்லாம் கட்சிக்கு வந்து கூடுதல் பலமா இவங்க வந்து இருப்பாங்க. சோ அதன் அடிப்படையில் ஆனந்த் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களையும் தாண்டி யாரும் போக முடியல, திரு விஜய் நெருங்க முடியலன்னு ஒரு குற்றச்சாட்டையும் விமர்சனத்தையும் வச்சாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்ப பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்ல பாத்தீங்கன்னா ஒரு 1-to-1 தான் தலைவர் வந்து சந்திச்சு பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் பல்வேறு விவாதங்கள் வந்து தலைவரும் வந்து உள்வாங்கி இருப்பாங்க. சோ அதுல இருந்து மாற்றங்கள் வந்து நிகழ மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை தனியா தான் சந்திக்கிறார் அவர் இல்லாம. அந்த மாதிரி அந்த குற்றச்சாட்டு அங்கேயே வந்து உடைபடுது. சோ இவங்க சொன்ன மாதிரி இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா ஒரு சினிமா துறையில இருந்ததுனால நிறைய பேர் வந்து சந்திக்க முடியல. இப்ப நீங்களும் வந்து ஏற்கனவே வந்து சொன்னீங்க நிறைய பேர் வந்து கட்சியில வந்து இணையறதுக்கு வந்து முயற்சி பண்ணாங்க. அது நடக்கலன்னும் போது யார் வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். பட் அந்த கட்சி தான் வந்து முடிவு பண்ணும், தலைவர் தான் முடிவு பண்ணும் அவங்கள சேர்த்துக்கணுமா வேண்டாமா. சோ அப்படின்றது அவங்களோட அது ஓன் கால் தான். சோ அந்த கால் அவர் எடுக்கல, இப்போ எடுத்திருக்காருன்னா இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இதை தொடர்ந்து நிறைய பேர் வந்தாங்கன்னா தாவேக இது வந்து கூடுதல் பலம் தான். ஓகே, எப்படி பாக்குறீங்க குபேந்திரன்? இப்போ போய் திரு ஆதவ அர்ஜுனா திருமாவளவன் அவர்கள்ட்ட அது வாழ்த்தையும் பெறக்கூடிய காட்சிகள் ஒரு அரசியல்ல, ஒரு நாகரிக அரசியல்ல ஒரு முக்கியமான ஒன்றாக பார்க்கணுமா? எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? நாகரிக அரசியல் ஒரு பக்கம், ஆனால் சந்தேகம் வந்து நிறைய வருது இல்லை. அதாவது ஒரு கட்சியில் போய் சேர்ந்த பிறகு மீண்டும் வந்து வாழ்த்து பெறுவது என்பது ஒரு புதிதான விஷயம் முதல்ல. ரெண்டாவது ஆதரவு அஜெண்டா என்ன தெரியுங்களா? திமுக கூட்டணி உடைப்பது. அதற்கான வேலைகள் தான் அவர் ஆரம்பத்திலிருந்து பார்த்திருந்தார். இந்த திமுக கலந்து வெளியே போன பிறகு விசிகால இருந்து கொண்டு மீண்டும் வந்து விஜய் கட்சியில் இருந்து கொண்டு விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமைகிறது என்ற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக முதல் கால் எங்கிருந்து போவோம்? விசிகால தான் இழுக்க பார்ப்பார். அதன் பிறகுதான் மற்ற இப்போ திமுக இப்போ மார்க்சிஸ்டுக்கு அதிருப்தி இருக்கு, தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு அதிருப்தி இருக்கு, மனிதநேய மக்கள் கட்சிக்கு அதிருப்தி இருக்கு, எல்லாரும் அதிருப்தி வெளிப்படுத்துறாங்க. ஆனால் கூட்டணி பலமாக இருப்பதற்கு திமுக தலைவர் எத்தனையோ வேலைகள் செய்கிறார், அப்படி கூட்டணி பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆனால் என்ன பண்ணுவார்னா எந்த வீக்னஸை வச்சு இந்த கூட்டணி உடைக்க முடியும் என்று பாஜக பார்த்து கொண்டிருக்கிறது, அதிமுக பார்த்து கொண்டிருக்கிறது. அது தொடர்ச்சியா இருந்து தானே இருக்கும். 24 முன்னாடி அதிமுக சொன்னுச்சு புகையுது, வெடிக்கும், எரியும் அப்படின்னு. ஸோ எல்லாருக்கும் அது இருக்கும். ஒரு அரசியல் களத்தில் அவங்க ஒரு கூட்டணி வந்து பலமா இருக்கு, வெற்றி கூட்டணியா இருக்குன்னா அது உடையணுன்றதுக்கான வியூகங்களை வகுக்கத்தான் செய்வாங்க. ஆனா இந்த சந்திப்புனாலே அப்படி ஒரு சந்தேகம் வந்துடும் எப்படி சொல்றீங்க? இல்லை இது வந்து நான் மேடையில் பொது மேடையில் பார்த்து 2 எதிர்கட்சிகள் வந்து நபர்கள் வந்து பேசிக்கொள்வது சந்தித்துக் கொள்வதுலாம் புதுசு கிடையாது. எதேச்சா நடக்கிறதுல பிரச்சனை வேற. ஆனா கட்சியில சேர்ந்த பிறகு உடனே வாழ்த்து வர செய்யறாருல, அதுவும் தப்பு கிடையாது, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் ஆதவ அர்ஜுனாக்கு அஜெண்டா இருக்கு. அவர் யார் சொல்லி இயங்குகிறார் நமக்கு தெரியாது. பாஜகவா இல்ல அதிமுகவா நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு சக்தி அவர் இயக்குகிறது அல்லது ஏதோ ஒரு சக்திக்காக அவர் ஆட்பட்டிருக்கிறார். அது மட்டும் வெளிப்படையா தெரிகிறது. காரணம் அவருடைய அரசியல் ஆசையை வந்து திமுக தீர்த்து கொண்டிருக்கலாம் பொறுமையா இருந்திருந்தா. அந்த பொறுமை அவருக்கு இல்ல, உடனே எம்பி ஆகணும் அப்படின்னு நினைச்சதுதான் சிக்கல். அதுக்கு அடுத்து விசிகா அங்கேயும் பொறுமை காக்கல. வந்து ஒரு 7-8 மாசத்திலே ஒரு பதவி, ஒரு வருஷத்திலே ஒரு எம்பி பதவி. இது சாத்தியமே இல்லை, எந்த கட்சியிலும் சாத்தியம் இல்லை. பணம் கொடுத்தால் பதவி கிடைக்கலாம், அது எங்கேயோ ஒருத்தருக்கு யோகம் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனா இப்ப என்னன்னா கட்சியில வந்து விஜய் கட்சியில் நிறைய பேரை சேர்க்கிற பணியில் ஆதவ் வந்து களம் இறங்குவார். ஏன்னா அவருக்கு நிறைய தெரியும் திமுக யாரெல்லாம் அதிருப்தியாக இருக்காங்க, அதிமுக யார் அதிருப்தியாக இருக்கார்கள், பாஜக யார் அதிருப்தி, எல்லா விஷயத்தையும் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக தெரிந்து வைத்திருப்பார். குறிப்பாக தென் மாவட்டத்தில் பாஜக இருந்தே எனக்கு கிடைத்த தகவல் சொல்றேன், மேலும் சிலரை அங்கிருந்து பிரித்து வந்து இங்க சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, பேசிக் கொண்டிருக்கிறார்.